மேல கை गया பண்ணிங்க சார் विश्वाय भक्तिजा विघादे बहुवी नमाजे बहुमाशुराजे बहुरंगाजे बहुस्तिकाजे बहुदास मुराजे देवते विष्णुमते बहुराज सेहाय नाम बोलो நாங்கள் புரிஞ்சுற போதா என்ன சொல்றது கையெழுத்து வாங்கி கம்ப்ளைண்ட் அட்டாச் பண்ணுங்க கையெழுத்து வாங்கிட்டு கம்ப்ளைண்ட் அட்டாச் பண்ணுங்க மீட்டிங்கில் இந்த மாதிரி வழிபடுகிற பக்தர்களுக்கு இடையூறாக உள்ளே இருக்கிறவர்கள் வெளியில் போக செல்ல முடியாமல் வழிபடுவது உள்ள வர முடியாமல் சிறை வைத்து விட்டார்கள். உள்ள இருக்கிற 2000 பேர் சிறை வைக்கப்பட்டார்கள் இருந்த வார்த்தை கோயில்
பாரியாக ஒரு பேர் நினைக்கிறேன் பாரி நினைக்கிறாங்க. இப்போ போன போட்டோம் டேட்டுக்குன்னா கமிட்டி முடிவு போட்டு ஒரு கம்ப்ளைண்ட் தான் கொடுத்துருங்க. அது என்ன இருக்கும் அடுத்தால அவர் மகேஸ்வர் பேசணும் வச்சு ஒரு முடிவு தருவாங்க. திருப்பி பேசினா அதுதான் பேசுவோம். நீங்கள் சொன்னது கம்ப்ளைண்ட் கிடைக்கும். இப்போ நேற்று விஷயம் ஒரு கம்ப்ளைண்ட் நினைச்சிருமா இல்லை முதல்ல நான் என்ன சொன்னேன் அப்போ ஒரு தீர்மானம் போட்டார் கோயில் உள்ள போகணும்னு சொல்லிட்டு வாங்கி வெள்ளையப்பள்ளி சொல்ல அதை பெற்று அதுக்கப்புறம் மாவட்டம் தெரிஞ்சிச்சு. அப்போ நான் ஒரு அடுக்காவலுக்கு புகார் தரேன். இந்த கோயிலுக்குள்ள வந்து சொல்லி விசாரிச்சு எந்த அனுமதி இல்லாமல் நோட்டீஸ் சொல்கிறாங்க. இவங்க கோயிலை கையகப்படுத்தாங்க, கோயிலை கையகப்படுத்திருக்காங்க. வார்த்தை வந்து சுகாதாரத்தை நைட்டு சொல்லிட்டு போனேன். நாளைக்கு காலையில் செய்ய வேண்டிய ஒரே வேலை பாசு நாட்டு புகார் கொடுத்துருங்க. நாங்கள் கொடுக்குற புகார் என்ன சொல்றீங்களா? இது கையெழுத்து வாங்கி கம்ப்ளைண்ட் அட்டாச் பண்ணிடுங்க. கையெழுத்து வாங்கிட்டு கம்ப்ளைண்ட் அட்டாச் பண்ணிடுங்க. மீட்டிங்கில் இந்த மாதிரி வழிபடுகிற பக்தர்களுக்கு இடையூறாக உள்ளே இருக்கிறவங்க வெளியில் போக செல்ல முடியாமல் வழிபடுவது உள்ள வர முடியாமல் சிறை வைத்து விட்டார்கள். உள்ள இருக்கிற 2000 பேர் சிறை வைக்கப்பட்டார்கள். வாக்கியம் சொல்லுங்க. மகேஷ், இந்து முன்னணி வேலூர் கோட்ட தலைவர். வேலூர் அப்படின்னு சொன்னாவே இங்கே வேலூர் நடைபெறுகின்ற சித்திரை திருவிழா பூப்பலக்குன்னு சொல்லுவாங்க, புஷ்பலக்கன். இங்கே இருக்கின்ற 9 சங்கங்களும் வெள்ளை மண்டி, அரிசி மண்டி, பூ மார்க்கெட்டு, இப்படி ஜலகண்டேஸ்வரர் கோயில் சார்பாக 9 பூப்பலக்குகள் இங்கே பவனி வரும். லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த விழாவில் பங்கேற்பாங்க. இது தொடர்ந்து 43 ஆண்டுகளாக வேலூர் மாநகர் நடக்கக்கூடிய மிகப்பெரிய சித்திரை திருவிழா. இந்த ஆண்டு நேற்றைய தினம் நடந்த சித்திரை திருவிழாவில் வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோயிலுக்குள்ளே தரிசனம் பண்ண வந்த பக்தர்களை 8 மணிக்கு கதவை இழுத்து பூட்டினாங்க. யாருன்னு பார்த்தா இந்த தொல்லியல் துறை அதிகாரிகள் 8 மணிக்கு மேலே கோவிலுக்கு வரத்துக்கோ வெளியே போகிறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு. கோவிலுக்குள்ளே ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க, கோவிலுக்கு வெளியே ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க. எந்த வித உத்தரவு இல்லாமல், எந்த வித அறிவிப்பு இல்லாமல் யார் இந்த கோவிலை கேட்டு இழுத்து போனான்னு கேட்டால் காவல்துறை தான் போட்டினாங்க. காவல்துறை கேட்டால் நாங்கள் இல்லை, தொல்லியல் துறை தான் போட்டாங்க. அப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற மக்களுக்கும் உயிருக்கும் உடைமைக்கும் அச்சுறுத்தல் ஏற்படுறது யார் பொறுப்பேற்றுக்க முடியும்? அதுக்காக இன்றைக்கி அவசரமாக நடந்த இந்த தர்மஸ்தாபன கமிட்டி ஆலோசனை கூட நடைபெற்றது. இந்த தர்மஸ்தாபன கமிட்டியுடைய துணைத் தலைவர் வெங்கட சுப்பா தலைமையில் நடைபெற்று இங்கே தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இப்போது தற்சமயம் போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கணும். இந்த பாபாதக செயல் செய்தது யார்? அந்த கேட்டை இழுத்து மூட்டது யார்? இங்கே வந்துக்கிறவங்க ஆயிரக்கணக்கான பேர், வயசானவங்க, பெரியவங்க, குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க. இவங்க உயிருக்கு உடமைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தினா யார் பொறுப்பேற்றுக்கிறது? பொறுப்பு இல்லாமல் ஒரு நிர்வாகமாக இருக்காங்க இந்த நிர்வாகம். அதனால் அவங்க மேலே புகார் கொடுக்க போகிறோம். இன்றைக்கி இப்போ தற்சமயம் 8 மணிக்கு மேலே போய் புகார் கொடுக்க போகிறோம். வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தொடர்ந்து இந்த ஜலகண்டேஸ்வரர் கோவிலுக்கு மூக்க நுழைச்சி தொடர்ந்து தொல்லியல் துறை தன் கட்டுப்பாடு இருக்குது கோட்டை அப்படின்னு அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. இது 43 ஆண்டு காலமாக இருக்கிற வழக்கம். தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருந்தாலும் 43 ஆண்டு காலமாக வழக்கமாக இருக்குது. தர்மஸ்தாபன கமிட்டி மிக சீரும் சிறப்பமாக நிர்வாகம் பண்ணிட்டுருக்காங்க. இந்த நிர்வாகத்துக்குள்ளே வந்து தொல்லியல் துறை அதிகாரிகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் வந்து ஒவ்வொரு புது சிஸ்டமேட்டிக் கடைப்பிடிக்கிற புது உத்தரவு போடுறாங்க. இதனால் பக்தர்கள் மன உளைச்சல் அடைகிறாங்க, நிர்வாகத்தில் மன உளைச்சல் அடைகிறாங்க. இதனால் வரக்கூடிய சிவபக்தர்களுக்கு நிறைய தொந்தரவுகள் உருவாக்குது. இதுக்கெல்லாம் தீர்வு காண்றோம்னு சொன்னால் இந்த மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுக்க போகிறோம். இதை தொடர்ந்து இப்படி நடந்துக்கிட்டே இருந்தால் மிகப்பெரிய போராட்டமானது வேலூரில் வெடிக்கும். யாருக்காக எதிர்த்து, எந்த அதிகாரி எதிர்பார்க்குறாங்களோ அந்த அதிகாரி எதிர்த்து இருக்கும். இந்த அதிகாரி அரசுக்கு கெட்ட பேர் உருவாக்க நோக்கமாக செயல்படுறாங்களா, இல்லை அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறாங்களா, என்ன நோக்கமே தெரில. இவங்க நோக்கமே வந்து கோவிலுக்குள்ளே வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சங்கடங்களை உருவாக்குறாங்க. கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி இதே போல் பிரச்சனை உருவாக்குனாங்க. அப்போ இருந்த ஆர்டிஓ வந்து உத்தரவு போட்டாங்க, நீங்கள் நோட்டீஸ் கொடுக்கணும், நேரடியாக கோவிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு உத்தரவு போட்டாங்க. அந்த உத்தரவை மீறி அவங்க 8 மணிக்கு கோவிலுக்கு அதை அடைக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த உத்தரவு போட்டது யார்? வேலூரில் சிவபக்தர்கள், வேலூரில் வர கோயிலுக்கு வரவங்களுக்கு உயிருக்கு உடமைக்கு யார் பொறுப்பேற்றுக்க முடியும்? இந்த பாபாதக செயல் மீது நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாவட்ட காவல்துறை. பணிவான வேண்டுகோள் வைக்கிறோம். வெள்ளிக்கிழமை ஆட்சியரை சந்தித்து பிறகு நம்ம முடிவு பண்ணுவோம். நன்றி, வணக்கம். இல்லை, இப்போ தொழில்துறை கோட்டையும் பராமரிக்கும். இந்த வேலூருக்கு கோட்டையை பராமரிக்க 135 ஏக்கருக்கு மேற்பட்ட இந்த கோட்டை மைதானம் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற 2 ஏக்கரா 3 ஏக்கரா கோயில் இருக்குது, ஜலகண்டேஸ்வரர் கோயில். இவங்க பராமரிக்கின்ற பேரில் கோவில் பக்தர்கள் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி வெளியே போய் பாருங்கள், கோட்டை சுற்றி அநாகரிகமாக இருக்குது, புல் பூண்டு பொதுவாக இருக்குது. கோட்டையில் வந்து தவறான சம்பவங்கள் நடக்குது. கோட்டையில் வந்து எல்லா விதமான சமூக விரோத செயல்பாடுகளும் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த பார்க்கு வெளியெல்லாம் போய் பாருங்கள், சொல்ல முடியாத வார்த்தைகள் இருக்குது. இதெல்லாம் சொன்னால் காவல்துறைக்கும் நிர்வாகத்துக்கும் தர்ம சங்கடத்தை உருவாக்கும்.
இவங்க கோட்டையை பாதுகாக்கணும், தொல்லியல் துறை அதிகாரி இவங்க வேலையை சரியாக செய்யணும்னு சொன்னால் இந்த 135 ஏக்கரும் சரியான முறையில் கண்காணிக்கணும். அதை விட்டுட்டு கோயிலுக்குள்ளே வந்து இவங்க வந்து கண்காணிப்புன்ற பேரில் தொந்தரவு உருவாக்கக்கூடாது. 6 மாதத்துக்கு முன்பாக நடைபெற்ற இந்த ஜலகண்டேஸ்வரர் கோவிலுடைய 4வது கும்பாபிஷேக பெருவிழாவை போது சென்னையை சார்ந்த திரைப்படத்துறை சார்ந்த அபிராமி ராமநாதன் என்பவர் 5 கோடி பெருமானம் உள்ள தங்கத்தேரை இங்கே செஞ்சு கோவிலுக்கு காணிக்கையாக கொடுத்துருக்காங்க. இந்த இறைவனுக்கு காணிக்கையாக கொடுத்த அந்த தங்கத்தேரை இன்னைக்கு வெயிலையும் மழையிலையும் காற்றுலையும் நாசமாக போயிட்டுருக்கு. காரணம் இந்த அதிகாரிகள் வந்து அதுக்கான ஒரு நிரந்தரமான இடம் கொடுக்கல. தொல்லியல் துறை அதிகாரிகள் ஒரு கோவிலுக்கு காணிக்கை கொடுக்குற பொருளை எப்படி பராமரிக்கணும், பாதுகாக்கணும். கோவிலுக்கு காணிக்கை கொடுக்குற பொருளை இன்னைக்கு கேப்பாலற்று கிடக்கு 5 கோடி மதிப்புள்ள தங்கத்தேர், ஒரு பெரிய கொடைவள்ளல் இந்த இறைவனுக்காக கோடிக்கணக்கான மதிப்புள்ள தங்கத்தாலான தேரை கொடுத்துருக்காங்க. அந்த தங்கத்தால தேர் இன்னைக்கு என்னவா இருக்கு போய் பாருங்க. காரணம் இந்த அகல்யான்னு சொல்லக்கூடிய இந்த தொல்லியல் துறை அதிகாரி வந்து அதுக்கு இடம் கொடுக்கல, அதுக்கு ஷெட்டு போடவில்லை, அதுக்கு மரப்பு போடவில்லை. அது மழையிலையும் வெயிலையும் நாசமாக போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பக்தரோட மனசு புண்படுது. பக்தர் கேள்வி கேட்குறான், என்ன அரசாங்கம் என்ன நிர்வாகம்ன்ட்டு. இந்த தேருக்கு ஒரு வெகு விரைவில் தீர்வு காணணும். அதுக்கு மாவட்ட ஆட்சியர் சந்தித்து நாங்கள் கொடுக்க போகிறோம். தொழில்துறை அதிகாரி போய் பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம்.